நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியேட் குரூப் 2 பேப்பர் 10 எவ்வளோ டேஸில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் சீக்கிரமாக முடிக்க முடியும். அதே மாதிரி வித் எக்ஸாம்ஷன் எடுக்கிறதோட பார்க்கலாம். ஆக்சுவலாக கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரை 90 மார்க்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். லாஸ்ட் அட்டம்ஸில் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 90, 80 எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 90, 80 கிடைக்கணும் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸில் மேக்ஸிமம் 30க்கு ஒரு 26 அந்த ரேஞ்சிலையாச்சும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்துக்கணும். அதே மாதிரி கார்பரேட் அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்துருக்கணும் கம்பேர் டு ஆடிட். கார்பரேட் அக்கௌண்ட்டில் நிறையா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் தியரி எழுதி மார்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 90, 80லாம் வராது. சரிங்களா? கார்பரேட் அக்கௌண்ட்ஸில் நல்லா எல்லா சம்ஸும் பக்காவாக பார்த்துட்டு டக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் வருஷத்தில் நல்லா மார்க் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். கார்பரேட் அக்கௌண்ட் நான் செம்ம சரியாக பார்க்கல ப்ரோ, ஃபுல்லாக ஆடிட்டை நம்பி போயிட்டேன் ப்ரோ அப்படின்னா 80லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நீங்கள். சரிங்களா? அப்போது எங்கே இருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானை நான் சொல்லட்டா? நான் ஒன்று தான் சொல்கிறேன். இப்போது கார்பரேட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த மட்டும் இந்த செக்ஷன் ஏல ஃபஸ்ட்டு மாடி நம்பர் 1 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1ல் பொறுத்த மட்டும் நம்ம பிடிஎஃபை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அங்கங்கே என்ன இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஒரு ப்ராப்பர் ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்கும். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆர்டர் சொல்கிறேன், அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இஷ்யூ ஆஃப் ஷேரில் என்னெல்லாம் வரும் ஜென்ரலாக? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், கரெக்டுங்களா? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அப்ளிகேஷன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுறது, ரிட்டர்ன் கொடுக்குறது, அப்புறம் ப்ரோரேட் அலாட்மெண்ட் இதெல்லாம் வரும்ல. அப்புறம் ஃபர்ஃபீச்சர், ரீஇஷ்யூ இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. இந்த பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே +2 புக்கில் நமக்கு இருக்குது. ப்ரோ ப்ரொஃபஷனல் படிக்கிறோம் +2 புக் பார்க்கணுமா? பாருங்கள், தப்பு இல்லை. சரிங்களா? நாலேஜ் வைஸ் நல்லா கிளியராக இருக்கும்னா +2 புக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர்ஸ் கான்செப்ட் இருக்குது. அந்த +2 புக்ஸை ஃபுல்லாக நான் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன பேசிக் ஜர்னல் என்ட்ரி எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் போய் டேரெக்டாக நம்ம புக் ஓப்பன் பண்ணும்போது ஏதோ மாதிரி பிளாங்காக இருக்கும், இதெல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால தான் சொல்கிறேன், +2 புக்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதிலே எல்லாம் கவர் ஆகிடும். ஃபர்ஃபீச்சர், ரீஇஷ்யூ, ப்ரோரேட்டா கான்செப்ட் எல்லாமே ஓவராலாக அதை கவர் ஆகிடும். அதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியுமா? இந்த புக் வாங்க. இந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி முதல் +2 புக்ஸோட கான்செப்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுவே எல்லாம் கவர் ஆகிடுச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. இந்த புக்கில் ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. ஒரே சம்மு தான். அந்த ஒரு சம்மு நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம் மாடல். சரிங்களா? போனஸ் இஷ்யூ 2 சம்ஸ் இருக்குது. அது மொத்தம் 3 சம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸாம் மாடல். ஸ்வெட்டிக் ரிஷர் தியரிட்டிக்கலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஒரு ரேரான ஒரு எக்ஸாம் கேட்டகரி, மெயினானதுன்னு நான் சொல்ல முடியாது. பைபேக் ஆஃப் ஷேர் லாஸ்ட் அட்டம்ல கூட கேட்டுருக்காங்க. பைபேக் ஆஃப் ஷேர் புக்கில் இருக்கக்கூடிய சம் ஐ திங்க் ஒரு 5 to 6 சம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த சம்ஸை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, அப்போ என்னெல்லாம் கவர் ஆயிடுச்சு? இஷ்யூ ஆஃப் ஷேர்லேயே ஃபர்ஃபீச்சர், ப்ரோரேட்டா, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கவர் ஆச்சா? அதோட சேர்த்து ரைட்ஸ் இஷ்யூ முடிச்சிட்டிங்களா? போனஸ் இஷ்யூ முடிச்சிட்டிங்களா? அப்புறம் பைபேக் ஷேர். இது ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இப்போ நான் சொன்னது. ஏன்னா கம்பல்சரி உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா இன்னொன்று அந்த இது இருக்கு இல்லையா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் அதர் தேன் கன்சிடரேஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன சம் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் சொல்லிட்டு சின்ன சம் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா, இஷ்யூ அட் பார் அண்டு ரெடிமபிள் அட் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும். ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கும். ஒரு 6 ஜேர்னல் என்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் இருக்கும்ல, அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் ஒரே ஒரு சம், ஒரு 4 ஜேர்னல் என்ட்ரி வச்சு ஒரு சம் இருக்கும். அந்த சம்மை பார்த்துக்கோங்க. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சம் தான், சிங்கிள் சம் தான். அந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் டிபெஞ்சஸ். ஓகே, அதை முடிச்சதுக்கப்புறம் டிபெஞ்சஸில் ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்ல, மேலோட்டமாக பாருங்கள். ரொம்ப டெப்த்தாக உள்ள வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். அதெல்லாம் பார்க்க தேவை கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மாடல் நம்பர் 1ல் நீங்கள் டெப்த்தாக இறங்க வேண்டியதே கிடையாது. +2 புக் அந்த சைடு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சைடு ரைட் இஷ்யூவில் ஒரு சம்மு, போனஸ் இஷ்யூவில் ஒரு 2 சம்மு, செர்டிஃபிகேட்டுக்கு தியரி, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் பார்க்கணுன்னா பாருங்கள், அது உங்கள் விஷயம். பைபேக் ஷேரில் புக்கில் இருக்க சம்மு, அப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் ஒரே சம்மு, இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சஸை பொறுத்த மட்டும் ரொம்ப டெப்த்தாக போகாமல் அந்த ஷேரை எப்படி படிச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய சில இது பாக்ஸ் போட்டு எக்ஸ் ஒய் நிறையா கொடுத்துருப்பாங்க. சில சம்லாம் தேவையே இல்லாத சம் நிறையா இருக்கும். 100 பேஜுக்கு வந்து மாடல் ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். ப்ரோ இது தேவையில்லாதங்கிறதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுதான் சாப்டர் பாருங்கள் நான் சொல்லிட்டேன். ஓகே, சம்மு எந்த மாதிரி வெயிட்டேஜில் வரும், எப்படி பெருசாக வருமா சின்னதாக வருமா அப்படின்னா பாஸ்ட் கொஷின் வரும் பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இருக்குது, ரொம்ப டீசெண்டாக நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருங்கன்னா கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான் கஷ்டம் நினச்சிருங்க. கொஷின் வரும் பாருங்கள், அட இவ்வளோதானா, இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். நான் இப்போ சொன்ன பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். மாடல் 1ல் நிறையா பிரிண்டிங் மிஸ்டேக் அங்கங்கே இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பெருசாகவே கன்சிடர் ஆகாது. அட் லாஸ்ட்டாக 1.3 அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ், அண்டர்ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டி, அது புக்கில் இருக்க எல்லா சமயம் பார்த்து முடிச்சிருங்க.
ஓகே, இதெல்லாம் மெயின் கான்செப்ட். அப்போ புக்கில் இருக்கக்கூடிய 100 பேஜஸ் இப்போ நீங்கள் பார்க்கல பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னபடி பார்த்தா உங்களுக்கு 100 பேஜஸும் நீங்கள் பார்க்க தேவை இருக்காது. அங்கங்கே தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ வெயிட்டேஜும் கவர் ஆயிடுச்சு. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ மாடியூல் நம்பர் 1 பொறுத்த மட்டும் 120 பேஜஸையுமே ஃபுல்லாக படிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? மாடியூல் 1 முடிச்சதுக்கப்புறம் மாடியூல் 3 வந்துருங்க. மாடியூல் 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நான் ஒன்றே சொல்கிறேன், மாடியூல் 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் புக்கில் லாஸ்ட்டாக ஒரு சம் இருக்கும். அந்த ஒரு சம்மை மட்டும் பார்த்துட்டு மிச்சம் எல்லாமே பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், எத்தனை அட்டம் கொஸ்டின் பேப்பர்னாலும் பாருங்கள், பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சம்ஸ் பாருங்கள். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்குக்கும் உங்கள் கொஸ்டின் பேப்பருக்கும் ஏதோ ரிலேட் இல்லாத மாதிரி இருக்கும். புக்கில் வந்து கொஞ்சம் கொஸ்டினே பெருசாக இருக்கும், உங்கள் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நார்மலாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபார்மெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 5 to 6 அட்டம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்மை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 7 மார்க் கிடச்சிடும். ஓகே, தட்ஸ் ஆல். மாடியூல் நம்பர் 4 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங். இதுக்கு என்னது ப்ரோ அப்படின்னா, இது புக்கில் இருக்க சம்மை மட்டும் பாருங்கள், அதை தாண்டி வெளியில் வேறு எந்த சம்மும் பார்க்க தேவையில்ல. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங்கை பொறுத்த மட்டும் புக்கில் இருக்க எல்லா சம்மும் பார்த்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் புக்கில் இருக்க எல்லா சம்மும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக பார்க்குறீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்லாம் போய் பார்ப்பீங்க. கரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட்டை மேலோட்டமாக பாருங்கள், அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அவ்வளோ மெயினே கிடையாது. ரெவன்யூ அக்கௌண்ட் மெயின், அப்புறம் சின்ன சின்ன இது ரொம்ப மெயின், சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய சம்லாம் அங்கே மெயினே கிடையாது, பேலன்ஸ் ஷீட்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லை அங்கே. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். மாடியூல் நம்பர் 4 பொறுத்த மட்டும் சொல்கிறேன். ஸோ மாடியூல் நம்பர் 4 ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ மாடியூல் நம்பர் 1லேருந்து 7+7 14 மார்க்குக்கு சம் கேட்குறாங்க. மாடியூல் நம்பர் 3லேருந்து ஒரு 7 மார்க் சம் கேட்குறாங்க. மாடியூல் நம்பர் 4லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே வந்து நமக்கு 7+7 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 40 மார்க் வந்துடுது. அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 5லேருந்து ஒரே ஒரு 7 மார்க் வருது. இப்போ பாருங்கள், மாடியூல் நம்பர் 1 முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 3 முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 4 முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 5. மாடியூல் நம்பர் 4 நிறையா பேர் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இவ்வளோ இருக்குமா அப்படி இருக்குமா நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் கொஸ்டின் பேப்பர் சைடு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் புக்கை மட்டும் பார்த்துருக்கீங்களா, மாடியூல் நம்பர் 4லேயும் அதே தான். தேவையில்லாத பேஜஸ் நிறையா இருக்குது, இக்னோர் பண்ண வேண்டிய பேஜஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இக்னோர் பண்ணலாம். அதை இக்னோர் பண்ணால் என்ன வழி? கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு அந்த இது தோணும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ மாடியூல் நம்பர் 1, 3, 4, 5 முடிச்சிட்டிங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த மாதிரி ஓவராலாக ஆடிட்டிங் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன். ஆடிட்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆடிட்டில் என்ன வேலை பார்ப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கள். மாடியூல் நம்பர் 8 டேரெக்டாக போயிருங்க. மாடியூல் நம்பர் 8 டேரெக்டாக போயிருங்க. சரிங்களா? மாடியூல் நம்பர் 8 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகே, முடிச்சிருங்க. ஏன்னா அப்படினால அவ்வளோ தியரி கேட்டுருவாங்க. மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 6 போங்க. 6ல் 6.1, 6.2, 6.3, 6.4. ஓகே, அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. 6.1, 6.2, 6.3, 6.4. அப்போ மாடியூல் நம்பர் 6ல் 6.1, 6.2, 6.3, 6.4 முடிச்சிட்டோம். மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக படிச்சாச்சு. அடுத்து மாடியூல் நம்பர் 7ல் 7.1, 7.2, 7.3 முடிச்சிட்டோம். இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தா கூட ஆடிட்டில் தைரியமாக எக்ஸாமில் தியரி எழுத முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பரேட் அக்கௌண்ட்ஸில் நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல் நம்பர் 6ல் 6.1, 6.2, 6.3, 6.4 முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 7.1, 7.2, 7.3 அப்புறம் மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நான் சொன்னது சில இது ஸ்கிப் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் கூட கண்டிப்பாக சொல்கிறேன், மார்க் மை வேர்ட்ஸ், உங்களால் கார்பரேட் அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு ஆடிட்டில் எந்த டாப்பிக்கை பார்த்துட்டு போனால் கூட உங்களால் நார்மலாக பாஸ் மார்க் சொல்லலை, 60லேருந்து 75 வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கும். சரிங்களா? தட்ஸ் ஆல். சரி ப்ரோ, இதை நம்பி போகலாமாண்ணா? நம்பி போகலாம். ஆனால் நம்ம அது போகிறதுமே கொஞ்சம் சில இடத்துல ரிஸ்க்குங்கிற மாதிரி இருக்குது. எப்படி? நீங்கள் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, கான்ஃபிடண்ட்டாக போகிறீங்க, எக்ஸாம் டைமில் ஏதோ இதோட ஃபார்மெட்டு மறந்துடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த டைமில் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்ப்பீங்க. வேறு என்ன ஆப்ஷனு? ஆடிட்டில் தியரி எழுதணும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கார்பரேட் அக்கௌண்ட்ஸை ஃபிங்கர் டிப்பில் கான்ஃபிடண்ட்டாக எவ்வளோ பெரிய சம் வந்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் ப்ரோ அப்படிங்கிற லெவலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் பிளான். பட் ப்ரோ கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கேன், பட் ஆனால் மேபி கொஷினை கொஞ்சம் மாற்றி கேட்டால் என்னால் ஆன்சர் பண்ணுற டவுட்டு தான் ப்ரோ அப்படின்னா ஆடிட்டு ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாதுல. நீங்கள் கார்பரேட் அக்கௌண்ட்ஸில் பாருங்கள், ஷேரை நான் சரியாக பார்க்கல ப்ரோ, பாதி வச்சிருக்கேன், பேங்கிங் கம்பெனியோட ஃபார்மெட்டு மறந்து போகுது ப்ரோ, அக்கௌண்டிங் சைடு தெரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு இந்த மாதிரி இவ்வளோ பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அப்போ ஆடிட்டே சரியாக பார்க்காம போனால் உங்களுக்கு என்ன மார்க் கிடைக்கும்? அதனால் கார்பரேட் அக்கௌண்ட்டில் என்ன லெவல் எப்படி பக்காவாக வந்தாலும் கான்ஃபிடண்ட்டாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்மார்ட்டான பிளான் இப்போ நான் சொன்னது. என்னது? மாடியூல் நம்பர் 6ல் 6.1லேருந்து 6.4, மாடியூல் நம்பர் 7.1லேருந்து 7.3, மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக. இதை பார்த்தாலே போதுங்க, வேறு லெவல் மார்க் கிடைக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா?
பட் ஃபுல்லாக புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க, புக் ஃபுல்லாக படிங்க. பட் இது ஸ்மார்ட் பிளான் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? இது ஒரு ஸ்மார்ட் பிளான். அதாவது லைட்டாக படித்தாலும் ஸ்மார்ட்டாக படித்து செமையான மார்க் எடுக்கலாம்ல, அதுக்கான ஒரு வழி தான் இது. ஓகே, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மாடியூல் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம் 14 மார்க்கு கேட்பாங்க. அது எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், ஒரு 4 to 5 ஐட்டம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு மெயின். அது இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புக் சம்மை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. மாடியூல் நம்பர் 2 பொறுத்த மட்டும் ஒரு 4 to 5 ஐட்டம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப எனஃபாக இருக்கும், ரொம்ப எனஃப். அதை தாண்டி வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். எவ்வளோ டேஸ் ப்ரோ படிக்கணும்? நீங்கள் ஆல்ரெடி கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, காலேஜில் வச்சு படித்ததை வச்சு அப்படின்னா அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா பெர் டேக்கு 2 hours அப்படின்னு எடுத்திங்கன்னா மிஞ்சி போனால் நல்லா பார்த்தா 25 to 27 டேஸில் முடிச்சிடலாம். சீரியஸாக சொல்கிறேன். நாலேஜ் இருந்தால் சொல்கிறேன், இல்லாமல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி எல்லாம் காலேஜில் பார்த்தது ப்ரோ அப்படின்னா 27 டேஸில் மொத்தம் முடிச்சலாம் ப்ரோ. இது எனக்கு புதுசு ப்ரோ, இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது ப்ரோ அப்படின்னா இட்ஸ் டேக் டைம். என்னது பெர் டேக்கு 3 hours, டோட்டலாக 30 days அப்படிங்கிற கவுண்ட் வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஈஸியாக முடிக்க முடியும். நான் எக்ஸாம்ஷன் எடுத்தேன் கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டில். நான் எக்ஸாம்ஷன் எடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் காலேஜஸோட படிச்சிருந்தேன். ஆடிட்டை 1 weekல முடிச்சிட்டேன் ரிவிஷன் பண்ணி. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆடிட்டை ஆல்ரெடி காலேஜில் படிச்சது, கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்கே படிச்சது. அதனால் எனக்கு மொத்தத்துக்கு டைம் எடுத்தது 18 to 20 days நான் முடிச்சிட்டேன். பெர் டேக்கு ஒரு 3 hours படிச்சிருப்பேன். 18 to 20 days நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எக்ஸாம்ஷன் எடுத்துட்டேன். நான் படித்த டைமே அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்மார்ட்டான பிளானை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் எடுக்க முடியும். 1 word லாஸ்ட்டாக பாருங்கள், இப்போதைக்கு பார்க்காதீங்க. 1 word லாஸ்ட்டாக ஒரு நவம்பர் மந்த் அந்த மாதிரி டைமில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 1 word எதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த நம்ம சொன்ன ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டடி பிளானில்